இப்போ நாம பார்க்க போற பாடல் சௌந்தரிய லஹரியில் இருக்கக்கூடிய 69வது பாடல். இந்த பாடலை படிக்கிறதுனால இசையில நிபுணத்துவம் பெற முடியும். அதோட தோஷங்கள் காரணமா திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருந்தால் அந்த தோஷங்களும் மறையறதுக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். கலே ரேகாஸ் திஸ்ரோ கதி கம கீதைக நிபுணே விவாக யானத்த ரகுண குணசங்கியா பிரதிபுவக விராஜந்தே நானாவித மதுர ராகா கரபுவாம் திரயானாம் ரமானாம் சிதி நியம சீமான இவதே. இந்த பாடல்ல அம்பாளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய 3 கோடுகள், அந்த 3 கோடுகளுமே சங்கீதத்துல இருக்கக்கூடிய தஜ்ஜ மத்தியம காந்தார அப்படிங்கிற 3 கிரமங்களை குறிக்குதான். இந்த 3 கிரமங்கள்லயுமே நிபுணத்துவம் பெற்றவங்க அப்படிங்கறது யாருமே இல்லை. ஏன்னா இது 3க்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை என்ன அப்படிங்கறத தீர்க்கமா தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த நிலையிலையும் தெளிவா இருக்க முடியும். அந்த 3 நிலைகளையுமே தெரிஞ்சவ அம்பாள் மட்டும்தான். இப்போ பூலோகத்துல சஜ்ஜ மத்தியம மட்டும்தான் உலகத்துல இருக்கு. காந்தார அப்படிங்கிறது தேவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கு. அதோட சாமுந்திர லட்சணப்படி கழுத்துல, நெத்தியில, வயிற்று பகுதியில 3 கோடுகள் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ உயர்ந்தவங்களா சொல்லப்படுறாங்க. அந்த வகையில அம்பாள் கழுத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கோடுகளும் இந்த சங்கீதத்தோட 3 கிரமங்களை மட்டும் குறிக்கிறது இல்லையாமா. இதுல ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாடல்ல சிவன் அவங்கள மணந்தப்போ அவங்க கழுத்துல கட்டின மாங்கல்யம் இருக்கு இல்லையா, அதோட ரேகைகள் தான் இது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதோட பொருளை பார்க்கணும் அப்படின்னா இதுல கடைசி வரக்கூடிய எழுத்த முதல்ல போட்டுக்கணும். தே கலே அப்படின்னா உன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய திஸ்ரோ ரேகா. திஸ்ரோ அப்படின்னா 3, ரேகானா 3 ரேகைகள். விவாக யானத்த புருகுண அப்படின்னா விவாக காலத்துல கட்டப்பட்ட சரடு. குணசங்கியா பிரதிபுவ அப்படின்னா அந்த சரடு இருக்கு இல்லையா, அது சங்கியா அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கிறது. பிரதிபுவ அப்படின்னா அது நினைவுபடுத்தக்கூடியது. நானாவித அப்படின்னா பலவிதமான. மதுர ராகா இனிமையான ராகங்களுக்கு. கரபுவாம் அப்படின்னா அது உற்பத்தியாகக்கூடிய இடமா இருக்கிறது. திரயானாம் அப்படின்னா 3, கிரமானாம் அப்படின்னா கிரமங்கள். அதாவது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வரங்களுக்கு ஆதாரமான 3 கிரமங்கள். சஜ்ஜய மத்தியம காந்தாரம். இந்த 3 கிரமங்களுக்கும் சிதி நியம இயற்கை அதனுடைய பாகுபாடு. சீமான இவ அப்படின்னா இது எல்லாத்துக்குமான எல்லைகள் போல விராஜந்தே விளங்குகிறது அப்படின்னு ஆதிசங்கரர் குறிப்பிடுறார்.